ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மணன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலும்பை வந்து ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய 3 வகையான காய்கறிகளை பார்த்தாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எலும்பு வந்து வலுவாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ எலும்பு வந்து இப்போ வீக்காக போகிறனால நமக்கு பல வந்து வியாதிகள் வருது இல்லையா? இப்போ கை கால் வலியிலேருந்து ஆரம்பித்து கழுத்து வலி, முதுகு வலியிலேருந்து ஆரம்பித்து பல பிரச்சனைகள் வருது. இப்போ எலும்பு வந்து இருக்குன்னா அதை சுற்றி வந்து மசில்ஸ் இருக்கும். இப்போ வந்து மசில்ஸ் வந்து வீக்காக ஃபஸ்ட்டு போகும், அப்புறம் எலும்பும் பாதிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்னால், இப்போ வந்து கை கால் வலி வரதோடு மட்டும் இல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது கீழே விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ராக்சர்னு சொல்லுவோம்ல, எலும்பு முறிவு அதுவும் ஏற்படாதுங்க. ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகேவா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எலும்பு வந்து வீக்காக இருக்கனால கீழே விழுந்த உடனே ஃப்ராக்சர்லாம் வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்து எலும்பு முறிவு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக வந்து இடுப்பு எலும்பு முறிவு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா எலும்பை வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து இந்த கால்சியம் நிறைந்த ஃபுட்டுகளை சாப்பிடணும். அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் பாஸ்பரஸ் நிறைந்த ஃபுட்டுகள் ஓகேவா. இப்போ எலும்பு வந்து எப்படி டாக்டர் ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல வகையான உணவு முறைகளில் எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து காய்கறிகளில் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ காய்கறின்னு எடுத்துக்கிட்டால் 3 வகையான காய்கறிகள் எலும்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம டெய்லி சாப்பிடலாம் ஓகேவா. அது வந்து என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா கீரைகள் தான். ஏன்னா கீரைகள் வந்து சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து கால்சியம் வந்து நிறையவே இருக்குது ஓகேவா. அப்புறம் கீரையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அயன் சத்தும் கூடுதலாக இருக்குது. அது பிளட் சர்க்குலேஷனையும் கூட்டி விடும். அப்போ கீரையிலிருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட்ல வந்து கலந்து அது வந்து டைரெக்டாக வந்து போனுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அயன்ஸும் இருக்கனால அதில் உள்ள ஹீமோக்ளோபின் வந்து அது வந்து ஈஸியாக வந்து பிளட்ல கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ அதில் வந்து டபுள் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால கீரை நீங்கள் அதிகம் சாப்பிட்டீங்கன்னா எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா. அப்புறம் ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் வந்து சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க. அதில் புரோட்டீன் வந்து கூடுதலாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது மசில் பில்டப்புக்கு வந்து பயன்படும். அப்புறம் கால்சியமும் இருக்குது. அப்போ இதுலேயும் ஒரு டபுள் அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கால்சியம் வந்து பிளட்ல கலந்து வந்து பிளட்டு மூலமாட்டு வந்து எங்கே போகுது, அது வந்து எலும்புக்கு போகுது இல்லையா. அது வந்து கால்சியம் வந்து எலும்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புரோட்டீன் வந்து மசிலை பில்டாக்னால அந்த போனை சுற்றி மசில் வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஆகுது இல்லையா. அந்த மசில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டுனா போனுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேருக்கு மசில் வீக்காக போகிறனால தான் எலும்பு வரைக்கும் அது பாதிக்குது. அப்போ இந்த புரோட்டீன் போய் வந்து மசிலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால வந்து என்ன ஆகும், அது வந்து எலும்பை சுற்றி ஒரு கேடை மாதிரி இருக்கும்போது அதை மீறி வந்து எலும்புக்கு ஒன்றாகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீன்ஸில் இருக்கக்கூடிய வந்து புரோட்டீன் மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் இருக்கனால அதுவும் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா. அப்புறம் மூன்றாவது இடத்துல தான் முக்கியமான ஒரு இது வெண்டைக்காய். இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வெண்டைக்காயிலையும் வந்து கால்சியம் கூடுதலாக இருக்குங்க. அந்த வெண்டைக்காய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதில் உள்ள கால்சியமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட்ல கலந்து ஒரு டைரெக்டாக வந்து போனுக்கு போய் போனை ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்குலாம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா. அதுவும் ஒரு அப்போ இதுலேயும் டபுள் அட்வான்டேஜ் ஓகேவா. அப்போ இது முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதுலேருந்து தெரியுதுல உங்களுக்கு. என்ன கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா. போன் வளரக்கூடிய போன். அதனால் அவங்களுக்கு வெண்டைக்காய் கொடுத்தீங்கன்னா எலும்பு நல்லா வந்து வளரும். ஏன்னா கால்சியம் கிடைக்குது. ப்ளஸ் அது மூளைக்கு நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வெண்டைக்காய் மட்டும் இல்லைங்க, இந்த 3மே நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க ஓகேவா. முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களும் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு யாருக்கு தான் அந்த பிரச்சனைகள் இல்லை. முன்னாடி தான் சின்ன குழந்தைகளுக்கு போன் வந்து வீக்காக இருக்கும், வயசானவங்களுக்கு போன் வீக்காக இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. சில வந்து ஃபுட்னால ஓகேவா, அதாவது கெமிக்கல் இருந்த ஃபுட்டுகளை சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். நல்ல நல்ல ஃபுட்டுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். அதான் என்னோட வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். நல்ல நல்ல ஃபுட்டுகள் அதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சகல விதமான நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் ஓகேவா. ஸோ இதை வந்து அப்படி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 3 காய்களையும் வந்து டெய்லி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சிம்பிள் தான். நம்ம இந்த 3மே வந்து பெரிய வேற எங்கே இருந்து உள்ள காய்கறிகள், நம்ம வீட்டில் உள்ள காய்கறிகள் தான் ஓகேவா. இதை வந்து நம்ம வீட்டு காய்கறிகள்னே சொல்லலாம் ஓகேவா. அதனால இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த 3லேயும் வந்து கால்சியம் இருக்கு ஓகே. இந்த கால்சியம் வந்து போனுக்கு போகுது. ஆனால் இந்த கால்சியத்தை கரெக்டாக போனில் எது சேர்க்குதுன்னா விட்டமின் டி சேர்க்குது ஓகேவா. விட்டமின் டி. இப்போ விட்டமின் டி இல்லைன்னா என்னதான் நீங்கள் கால்சியம் நிறைந்த ஃபுட்டு சாப்பிட்டும் வேஸ்ட். அது ஸ்டொமக் ஓடி ஸ்டாப் ஆயிடும். அது அப்சர்வ் பண்ணாது. இப்போ பொதுவாக ஒரு மெக்கானிசம் நம்ம பாடியில் என்னன்னா, நம்ம வந்து கால்சியம் சாப்பிடும்போது அது டைரெக்டாக நம்ம ஸ்டொமக்கு போகுது இல்லையா. அதை ஸ்டொமக் இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது விட்டமின் டி தான் ஓகேவா. விட்டமின் டி நம்ம பாடியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோட கால்சியம் வந்து அப்சர்வ் ஆகி போன் வரைக்கும் போகும். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி நிறைந்த ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளேயும் சில காய்கறிகள் இருக்குங்க. இது வந்து மஷ்ரூம் சொல்லுவாங்க, அதாவது காளான் வகைகள். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி கடைகள்லாம் காளான் சொல்லி விற்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி காளான் வகைகள் வந்து ஓகே, அதனால ஹைஜீனிக்காக இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் வந்து இந்த காளான் வந்து அதில் வந்து விட்டமின் டி வந்து கூடுதலாக இருக்குது ஓகேவா. அப்புறம்
ப்ராக்கோலி வந்து அதுலேயும் வந்து அதுக்கு வந்து விட்டமின் டி வந்து கூடுதலாக இருக்குங்க. இந்த ப்ராக்கோலிலையும் வந்து விட்டமின் டி இருக்கனால அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே பல வீடியோவில் இது ப்ராக்கோலி பற்றி சொல்லியிருக்கிறேன். பல விதமான அட்வான்டேஜ் உண்டு அதில். அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்கோலியும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அப்போ இந்த ப்ராக்கோலியும் சரி, இந்த காளான் வகைகளும் சரி, இதில் விட்டமின் டியும் கூடுதலாக இருக்கனால மற்ற நான் ஏற்கனவே சொன்ன 3 காய்கறிகள் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது, இதில் கால்சியம் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் விட்டமின் டி கூடுதலாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஃபுட்டில் வந்து விட்டமின் டி வந்து அளவு கம்மி தாங்க. இப்போ கால்சியம் நிறைய இருக்குது, ஓகே. ஆனால் விட்டமின் டி அளவு கம்மி தான். அதுக்கு என்ன பண்ணுன்னா அல்ட்ரா வயலட் ரைஸ், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரைஸில் தான் கூடுதலாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்போசர் பண்ணணும் நம்ம பாடியை. பண்ணிங்கன்னா விட்டமின் டி நேச்சுராகவே நம்ம பாடியில் கூடி கால்சியம் அப்சார்ப்ஷனை கூட்டி போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஓகேவா. நீங்கள் அதுக்கு வேண்டி உச்சி வெயிலில் போய் வந்து நின்றாதீங்க. வந்து டாக்டர் நிற்க சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும், ஓகேவா. மார்னிங் வந்து ஒரு அதிகாலை 6:30-7 மணிக்கு சூரியன் உதிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில் ஒரு 1/4 மணி நேரம். இது முடியலன்னா ஈவினிங் சூரியன் மறைகின்ற நேரம் இருக்குல்ல, ஒரு 5 மணிக்கு மேலே, ஒரு 5:30க்கு மேலே, அந்த மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் கிடச்சி விட்டமின் டி ப்ரொடக்ஷன் கூடி நீங்கள் ப்ளஸ் இது கூட நான் ஏற்கனவே சொன்ன கால்சியம் நிறைந்த ஃபுட்டுகளையும் சாப்பிடும்போது போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது கம்மியாகி போச்சு. எல்லாரும் ஏசி கார்லேயே போயிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால வந்து டைரெக்டாக சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி காலை நேரமும் மாலை நேரமும், ஓகேவா, பண்ணிங்கன்னா நமக்கு போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். போன் ஸ்ட்ராங் ஆகிட்டுனா நம்ம வந்து ஆரோக்கியமான வந்து வாழ்வு வாழ முடியும், ஓகேவா. ஸோ நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக வாழ்ந்த பத்ததுலேயே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் வாழ வேண்டிய எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்களா, அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். ஏன்னா இது வந்து சின்ன குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஓகேவா. ஸோ அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து போன் சம்பந்தமான கால்சியம் வந்து நமக்கு முக்கியமாக தேவை, அது சம்பந்தமான வீடியோ இல்லையா. ஸோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.